கொஞ்ச நாளா அந்த ட்ரெண்டிங்கில போயிட்டுருந்த அந்த ஸ்வீட் வாழைப்பழமும், ரவையும் வச்சு செய்ற ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லா திங்ஸும் வாங்கி வச்சிருந்தேன். பட் செய்யவே இல்ல. வாழை இலையே வந்து கலர் மாறிடுச்சு. இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நெய்யும், அதுக்கப்புறம் ரவை வந்து ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் அதிகமா வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, நல்ல பழுத்த வாழைப்பழமா இருந்தா தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு. ஒரு 1 1/2 வாழைப்பழம் சேர்த்துட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு, இதோட ப்ரவுன் சுகர், அதுக்கப்புறம் ரவைக்கு ஈக்குவலா தேங்காய், ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து பால் சேர்த்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் போல் அது ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வாழை இலைலாம் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதுக்குள்ளார வந்து ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் தான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துருந்துருப்பேன். நல்லா அழகாக வந்திருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா ஸ்வீட் வந்து கம்மியாக போட்டு அந்த பனானாவோட ஸ்வீட் தான் வந்து டாமினேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு வேறு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளார பிட்வீனில் நம்ம சட்னிக்கும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி புதினாலாம் இருந்தது. ஸோ என்ன சட்னி செய்கிறதுன்னு யோசிச்சு ஃபைனலாக கதம்ப சட்னியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து இங்கே ஹோலி, அதனால் வந்து 2 நாள் வந்து ஃபெஸ்டிவல் இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக டக்குன்னு டின்னர் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு கீழே போய் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டேன். இந்த நெருப்பை வந்து எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காகவும், வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் சீசன் மாறதுக்காகவும் வந்து வைப்பாங்களாம். ஃபேமிலியாக வந்து எல்லோரும் சுற்றி வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.